சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, 1099வது பக்கம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் போதும் போதும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளங்கிளையை போலவும் நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கும் வேரை போலவும் முன்பாக எழுந்துகிறார். அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவரை நாம் பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இது பாத்தீங்கன்னா 2 விதமான தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஒரு சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதே நேரத்துல ஏசாயா 53ஆம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது என்று அவரை குறித்து சொல்றாரு. இந்த 2 ப்ராபசியை நம்ம பார்க்கும் பொழுது இரண்டும் பாத்தீங்கன்னா முரண்பாடா இருக்கிறது போல தெரியும். இரண்டும் என்னன்னா குழப்பம் உடையதாக இருக்கிறது போல தோன்றும். இந்த 2 தீர்க்கதரிசியும் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்றாரு, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவ்வளவு தூரம் அழகு உள்ள, அதாவது அழகோடு காணப்பட்டதான, அப்படிப்பட்டதான காருண்யம் சௌந்தரியத்தோடு காணப்பட்டதான அந்த தேவன் அதாவது மனுக்குலத்துக்காக பாத்தீங்கன்னா அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் நாம் அவரை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத ஒரு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா அவர் தள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. வந்து பாத்தீங்கன்னா மனுக்குலத்துக்காக அவர் மரிப்பதற்காக, மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. அந்த உலகத்துக்கு வந்ததான அவர் பாத்தீங்கன்னா அழகோடு காணப்பட்டார், சௌந்தரியத்தோடு காணப்பட்டார். ஆனாலும் பாத்தீங்கன்னா மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் அவரை பார்ப்பதற்கு அதாவது அவரை பார்ப்பதற்கு ஒரு விரும்பப்படத்தக்கதான ரூபம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய மனசும் மாமிசமும் விரும்பினபடி செய்து அவனவன் தன் வழியே போய்கொண்டிருந்ததான ஆடுகளை போல வழி தப்பி பிரிந்ததான மனுக்குலத்தை மீட்பதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வந்து அவர் பாத்தீங்கன்னா அநேக வார்த்தைகளையும் வசனங்களையும் பாத்தீங்கன்னா சுவிசேஷமாக சொன்னார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னாரு. அதே நேரத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா தம் பக்கமாக திருப்புவதற்காக அவர் அநேக காரியங்களை சுவிசேஷமாக சொன்னார். ஆனா மனுக்குலம் பாத்தீங்கன்னா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையெல்லாம் பாத்தீங்கன்னா அசட்டை பண்ணினவர்களாக தான் அவர்கள் காணப்பட்டார். அசட்டை பண்ணினவர்களாக மனுக்குலம் காணப்பட்டது. அதனாலதான் அதே ஏசாயா தீர்க்கதரிசியில அவர் சொல்றாரு, 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று பார்க்கிறோம். மனுக்குலத்துக்காக தான் அவர் வந்தாரு. ஆனா மனுக்குலம் பாத்தீங்கன்னா அவரை விட்டு தம்முடைய முகங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா மறைத்து கொண்டார்கள். அவங்க பாருங்க, அவரை என்னன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமதுக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைல அவர் அதாவது மனுக்குலம் தன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் என்ன நோக்கத்துக்காக பூமியில இந்த உலகத்துல வந்தாரோ அந்த பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராகவே அவர் காணப்பட்டார். அதாவது என்னன்னா நம்மளை அசுட்ட பண்ணாலும் சரி, புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, நம்மளை என்னன்னா ஒதுக்கி தள்ளினாலும் சரி, எந்த நிலைமையில நம்மளை மனுக்குள்ள நம்மை வைத்திருந்தாலும் நாம் எதற்காக இந்த உலகத்துல இதோ நான் வருகிறேன், புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக
வந்ததான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துல வந்தாரோ அவர் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராகவே காணப்பட்டார். அதனாலதான் அந்த ஏசாயால பாருங்க, ஏசாயா 53:4 சொல்லப்பட்டது. அவர் என்னன்னா மனு கூலத்தின், அதாவது ஆதாம் செய்ததான பாவத்திலிருந்து மனிதனுக்கு ஒரு விடுதலை தருவதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதுதான் அவர் அங்க சொல்றாரு 54:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு நாம அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதாவது என்னன்னா அவர் என்னன்னா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக தான் அவர் வந்தாரு. அதுக்காக வேண்டி அவர் மனப்பூர்வமா சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், அவரோ என்னன்னா அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவர் என்று நம்ம என்னன்னா அப்படிதான் நம்ம என்னன்னா நினைத்து கொண்டிருந்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மனுக்குள்ள அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அதாவது என்னன்னா அவரை குறித்து எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களா காணப்பட்டாலும், அவர் இந்த உலகத்திற்கு வந்ததான அந்த பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அதாவது இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்காம இருந்தா உங்களுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா மீட்பு என்பதே ஒன்று கிடையாது என்பதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்க. அதாவது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக காணப்பட்டார்கள். இந்த தேவ மகிமை அற்றவர்களாக காணப்பட்டதான அந்த மனு குலத்தை மீட்பதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா மனிதனாக வந்து அவர் பாத்தீங்கன்னா 33 வருடம் இந்த உலகத்தில் அவர் ஜீவிக்கிறவராக காணப்பட்டார். அதாவது ஆதாம் செய்ததான அந்த பாவத்தின் நிமித்தமாக அதுக்கு பிற்பாடு வந்ததான மனுக்குலம் முழுவதும் பாத்தீங்கன்னா அதே பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பழைய ஏற்பாட்டு மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பலி செலுத்துவதற்கே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமௌண்ட் நம்ம வைத்து கொண்டிருக்கணும். நம்ம செய்த பாவத்துக்கு பலி செலுத்துவதற்கே பாத்தீங்கன்னா அதற்கென்று நம்ம என்னன்னா சம்பாதிக்க வேண்டும். அதற்கென்று பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம என்னன்னா செஞ்சு ஆடைய மாடைய எல்லாத்தையும் ஒரு புறா குஞ்சு கூட வாங்குறதுக்கு தகுதி இல்லாத நிலைமை இருந்துச்சுன்னா அதை விட பரிதாபமான நிலைமை ஒண்ணுமே கிடையாது. அவன் தகுதிக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பலியை அவர்கள் செலுத்தி கொண்டு வந்தார்கள். இந்த பலியை நிறுத்துவதற்காக தான் பிதாவாகிய தேவன் குமாரனையே பாத்தீங்கன்னா தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பாருங்க, அதாவது அவன் தன் வழி ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்ததான மனு கூலத்தை மீட்பதற்காக அக்கிரமங்களா பாவங்களா மரித்தவர்களாய் இருந்த அந்த மனு கூலத்தை மீட்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் இரத்தத்தை சிந்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் அந்த இரத்தத்தை சிந்தி அழகற்றவராக காணப்பட்டதான அந்த அவருடைய கல்வாரி மரணத்தை தியானித்து கொண்டிருக்கதான இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த உலகத்துல வந்ததான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா என்பதை தான் இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீ கூட பாருங்க, இன்னைக்கு என்ன குருத்தோலை ஞாயிறு, நீ பாருங்க எல்லா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுவாங்க. வருஷம் என்னன்னா நம்ம குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுகிறோம், பெரிய வெள்ளிக்கிழமை காரியத்தை எல்லாம் நம்ம எல்லாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த கொண்டாட்டத்துல என்னன்னா ஆண்டவர் வந்ததான நோக்கம் நம்ம நிறைவேறுகிறதா என்பதை அந்த நாட்களிலாவது நம்ம என்னன்னா சிந்திக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த கால வேளையில ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்து ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக மனு குலத்துக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்தது, என்ன நோக்கத்துக்காக அவர் வந்தாரு, அந்த அவர் வந்த நோக்கம், அவர் ரத்தம் சிந்தினதான அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கால வேளையில நிறைவேறி இருக்கிறதா என்பதை நம்ம ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக அவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு போதும். முதலாவதாக நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைல நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அதாவது என்னன்னா நாம் செய்ததான குற்றத்துக்காக, நாம் செய்ததான பாவமான காரியத்துக்காக
நாம் செய்ததான அநேக தவறான காரியங்களுக்காக அவர் பாத்தீங்கன்னா நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். நம்ம என்னன்னா நம்ம வாங்க வேண்டியதான அடி, நம்ம வாங்க வேண்டியதான அந்த காயங்கள், பாவத்துக்கு பலியாக நம்ம வாங்க வேண்டியதான அடிகள், காயங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளையில இந்த அதாவது என்னன்னா அவர் காயப்பட்டார் என்று சொல்வது, காயம் பாத்தீங்கன்னா வெளிப்படையான அனுபவத்தை அதாவது வெளிப்படையான அனுபவத்தை பாத்தீங்கன்னா அது காட்டுகிறது. காயம் பாருங்க, ஒருத்தரோட உடம்புல ஏதாச்சும் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது வெளியே எல்லாருக்குமே தெரியும். பாக்குறவங்க எல்லாத்துக்கும் என்ன காயம், என்ன கட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த காயம் பாத்தீங்கன்னா வெளிப்படையான அனுபவம். அன்பு தேவனுடைய பிள்ளைல மனுக்குளம் வெளிப்படையான செய்ததான பாவமான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் போக்குவதற்காக பாவம் இல்லாத அவர் பாத்தீங்கன்னா காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது பிலாத்து அவரை கோலினால் சிறையில் அடித்தான். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடித்தான். அப்பொழுது பிலாத்து இயேசுவை வாரினால் அடித்து கோலினால் வாரினால் அடிப்பித்தான். பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இந்த பிலாத்து பாருங்க நியாய விசாரணை பண்ணா, பிலாத்து பாருங்க அவ்வளவு தூரம் நியாய விசாரணை பண்ணி அதே அந்த ஜனங்கிட்ட சொல்றான், அவரிடத்து நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்றான். ஆனாலும் அப்படி சொல்லப்பட்டதான பிலாத்து பாருங்க இந்த இடத்துல அவர் வாரினால் அவன் அடித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீ பாருங்க, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அந்த பிலாத்து பாருங்க அவரிடத்துல எந்த விதமான குற்றம் இல்லை என்று தெரிந்தும் அவரை பாருங்க வாரினால் அவன் அடிக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கும் பாருங்க, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நம்ம தேவனுடைய வழிகளை விட்டு விலகுகிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அப்படி நம்ம என்னன்னா மனுஷரை பிரியப்படுத்துவதாக இன்று நம்மளும் இப்படிப்பட்டதான தேவனுடைய வழிகளை விட்டு மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நம்ம போய் கொண்டிருப்போமானால் நாமும் இன்றும் பாத்தீங்கன்னா அவரை நாமும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் என்னன்னா தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்கிறவர்களோடு நம்மளும் பாத்தீங்கன்னா மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக தேவனை தள்ளி வைத்து விட்டு தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்றும் இந்த பிளாத்துவை போல் பாத்தீங்கன்னா நாமும் அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த காயம் என்று சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அது என்னன்னா நம்முடைய பாவங்களை குறிக்கிறது என்பதை குறித்து நான் உங்களிடத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த வெளிப்பிரகாரமான பாவமான காரியங்களை போக்குவதற்காக அவர் காயப்பட்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30ஆம் கூட பாருங்க, அவர் மேல் துப்பி இந்த கோலினால் அவரை அடித்து சிரசினார். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இது யாருன்னா போர்ச்சவர்கள் செய்தது. பாருங்க, போர்ச்சவர்களுடைய அடி என்ன லேசான அடியா இருக்குமா? இன்னைக்கும் பாருங்க காவல்துறையில பாருங்க எவ்வளவு பெரிய லத்தி வச்சிருப்பாங்க. நம்மள மாதிரி ஒரு சாதாரண குச்சிலியா அவங்க எல்லாம் அடிப்பாங்க. அங்க பாருங்க போர்ச்சவர்கள் பாருங்க அவரை என்னன்னா அடித்தார்கள். அவர் மேல துப்புனதோடு மட்டும் இல்லாம அவரை கோலினால் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்டதான வேதனை எல்லாம் அவர் எதற்காக சகித்தார்? உங்களுக்காகவும் எனக்காக வேண்டியும் நீங்களும் நானும் செய்ததான அந்த பாவமான காரியங்களை போக்குவதற்காக அவர் பாருங்க வெளிப்படையாக அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான அடிக்கப்பட்டதான இயேசுவே எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்தார் என்று இப்படிப்பட்டதான இயேசுவை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அந்த இயேசுவை யார் யாரு எனக்காக தான் அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார், அதற்காக தான் அவர் ஜீவனையே கொடுத்தார் என்று யார் யாரெல்லாம் இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்குள்ளாக பாத்தீங்கன்னா ஒரு ரட்சிக்கப்பட்டதான ஒரு நிலைமையில காணப்படுகிறார். அதுதான் பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. அன்பு தேவனுடைய பிள்ளைல, முதலாவதாக அவர் அடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் எதற்காகனா நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக அவர் பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரமாக அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான வெளிப்பிரகாரமாக அடிக்கப்பட்டதான
அந்த இயேசுவை யார் யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து அவர்தான் என்னுடைய ரட்சகர் என்று யார் யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா முதலாவதாக அந்த ரட்சிப்பு என்றதான அந்த காரியம் அவர்களுக்குள்ள நிறைவேறுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இந்த இயேசுவை பாத்தீங்கன்னா நம்பி விசுவாசித்து நம்ம என்னன்னா அவரிடத்துல நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய இரத்தமானது நம்ம பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். அதுதான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னைக்கும் பாருங்க அவருடைய ரத்தம் தான் பாருங்க நம்மளை சுத்திகரிக்கிறது. அதனாலதான் என்னன்னா நம்ம பலி செலுத்துவது பாத்தீங்கன்னா நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது என்று அனைத்து விதமான வேதங்களும் சொல்லுகிறது. உலகத்திலையும் பாருங்க இன்னைக்கும் பாருங்க பறவைகள் மிருகங்கள் பல விதமான ரத்தங்களை பாத்தீங்கன்னா இன்றும் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்னும் ஒரு விதத்துல சொன்னோம்னா அநேகர் பாருங்க இந்த நாட்கள்ல இயேசுவை போல அவங்களே சாட்டையில அடிச்சுக்கிட்டு தங்களுக்குள்ளார ரத்தம் வர வரைக்கும் அடித்துக் கொள்வது இதற்காக வேண்டி அவர் மறிக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவர் என்னன்னா அவர் பாவமில்லாத ரத்தத்தை சிந்தினார். இது எல்லாம் பாத்தீங்கன்னா பாவமுள்ள ரத்தம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 6 அறிவு உள்ளதான மனிதன் செய்ததான பாவத்துக்காக 5 அறிவு உள்ளதான ஒரு மிருகத்தை பலி செலுத்தினா அந்த பலி எப்படி அவனுடைய பாவத்தை போக்கி பூரணமாக்கப்பட முடியும்? அதாவது என்னன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதாச்சும் ஒரு மிருகங்களை தான் அவங்க பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த பலியை நிறுத்துவதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பாத்தீங்கன்னா பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாத்தீங்கன்னா பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார் என்று பார்க்கிறோம். அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். அதாவது ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனிதன் செய்த பாவத்தை எந்த இடத்துலயுமே போக்கவே முடியாது. அந்த ரத்தம் அவனுடைய பாவத்தை மூடுமே ஒழிய மற்றபடி அவன் அதுல இருந்து ஒரு விடுதலையை பெற முடியாது. அதற்காக தான் பாருங்க மனுக்குலமாக அவர் அவதரித்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீட்டிலிருந்ததான செல்ல பிள்ளையாக இருந்ததான அவரையே தம்முடைய குமாரனையை இந்த உலகத்துக்கு அனுப்பி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த பலியை பார்த்தீங்கன்னா அதாவது அவர் உங்களுக்காக எனக்காக வேண்டிய ரத்தம் சிந்தி அவர் அந்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக அவர் பலியானார், தம்மையே பலியாக்கினார் என்று பார்த்தோம். அவரே பாருங்க ஒப்பு கொடுத்தாரு. அவரே என்னன்னா மனப்பூர்வமா பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுத்தாரு. அன்பு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்டதான தேவனை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்பு அதே நேரத்துல நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுவீர்கள். அதனாலதான் அந்த இயேசுவை நாம் வாயினாலே அறிக்கை பண்ணுவது ரோமர் 10 பார்க்கும் பொழுது அந்த கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இதயத்தில் விசுவாசி. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் உன்னை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். இந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பு இன்றைய தினத்துல உங்களோட வாழ்க்கையில உண்டாக வேண்டுமானால் நீங்க என்னன்னா இருதயத்தினாலே பாத்தீங்கன்னா அவரை என்னன்னா அறிக்கை பண்ணுகிறதாக இருக்க வேண்டும். எனக்காக வேண்டி அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காக வேண்டி அதன் நிமித்தமாக அந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு உண்டானது என்று நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா தேவன் அதுல இருந்து ஒரு மீட்பை கொடுக்கிறார், ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். அதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் அவர் கல்வாரி மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைல இன்றும் யார் யார் இந்த இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு இப்படிப்பட்டதான ஒரு மீட்பை யார் யாரெல்லாம் பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர் இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரியில் சிலுவையில் சிந்தினதான அந்த நோக்கம் ஒரு நிறைவேறாத ஒரு நிலைமையில தான் பாத்தீங்கன்னா
காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, அநேகர் சடங்காச்சாரமா அநேக காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பாருங்க வெளிப்பிராரமாக கால் வேட்டி கட்டி இருக்கிறது, அநேகர் பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறது, இன்னும் பாத்தீங்கன்னா தங்களை தாங்களே பாத்தீங்கன்னா வெறுத்து, அதாவது என்னன்னா தங்களே ஒடுக்குகிறது, இப்படிப்பட்ட காரியம். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரமான காரியங்களை எல்லாம் செய்வதற்காக அவர் வரவில்லை. அதே நேரத்தில் அந்த இயேசுவை நீ உன் சொந்த ரட்சகராக வாயினாலே அறிக்கை பண்ணுவதற்காக தான் அவர் இந்த உலகத்துல கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக அவர் கல்வாரி சிலுவையில் அவர் வெளிப்பிரகாரமாக அவர் வாரினால் அடிக்கப்பட்ட நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டதனுடைய நோக்கம் நம்ம நிறைவேற வேண்டுமானால் நாம் ரட்சிக்கப்படுவதுதான் அதன் மூலமாக நிறைவேறுகிறது. அவர் காயப்பட்டது நம்முடைய ரட்சிப்பின் மூலமாக அது நிறைவேறுகிறது என்று பார்க்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது படி. ரட்சிப்பு பாத்தீங்கன்னா தேவனாலே மாத்திரம்தான் உண்டு. நம்ம வாயினாலே அறிக்கை பண்ணும்போது இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவதாக அந்த வசனத்தை 53 நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். நொறுக்கப்படுதல் என்பது பாத்தீங்கன்னா உள்ளான மனுஷனுடைய அனுபவத்தை காட்டுகிறது. ஒருவனுடைய இருதயம் பாருங்க, ஒரு நொறுங்கின நிலைமையில ஒரு அவனுடைய இருதயத்துல அநேக பாரத்தோடு எல்லாம் காணப்படுவது வெளியே தெரியவே தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைல இரண்டாவதா பாத்தீங்கன்னா அவர் நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதாவது என்னன்னா நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்ம என்னன்னா தேவனை அவர் சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அதுல இருந்து ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்முடைய பாவ சுபாவம் பாத்தீங்கன்னா நம்முடைய அதாவது நம்முடைய சரீரத்துக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது என்னன்னா உள்ளான அனுபவத்தை காட்டுகிறது. அதாவது நொறுக்கப்படுதல் என்பது உள்ளான அனுபவத்தை காட்டுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைல நம்முடைய பாவம் நம்ம அறிக்கை பண்ணி நம்ம தேவனிடத்துல பாவம் மன்னிப்பு பெற்றாலும் நமக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஆதாமின் பாவம், ஆதாமின் சுபாவம், இந்த ஜென்ம சுபாவம் பாத்தீங்கன்னா நமக்குள்ளாக பாத்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவத்தை போக்குவதற்காக தான் அவர் பாத்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவரை பாருங்க குத்தி அவருடைய முகமே பாருங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரை அடிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு ரத்தம் சிந்தி அவர் ஒரு நொறுக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைல நமக்குள்ளார பாருங்க பாவம் மன்னிக்கப்பட்டாலும் இந்த பாவ சுபாவத்தை நாம் பாத்தீங்கன்னா ஆக்கினைக்குள்ளாக நாம் தீர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அவர் நொறுக்கப்பட்டார். அதுதான் அவர் 1 பேதுரு 2:24 சொல்றாரு, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைல நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பாத்தீங்கன்னா அந்த பாவ மனுஷன் பாத்தீங்கன்னா சிலுவையில அறையப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் அந்த ரோமர் 6:6 சொல்றாரு. அதாவது என்னன்னா இந்த பாவ சுபாவம் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டதான நிலைமையில காணப்பட வேண்டும். அதை நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டது என்று நம்ம அறிந்திருக்கிறோம் என்று. இந்த பழைய மனுஷன் எப்ப சிலுவையில் அறையப்படுறான்னா நம்ம ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா அவர் அந்த ஞானஸ்நானத்தை குறித்து இந்த ரோமர் 6 முழுவதும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வரும்போதுதான் அவர் சொல்றாரு, நம்முடைய பழைய மனுஷனாகிய பழைய மனுஷனாகிய அவன் என்னன்னா சிலுவையில் அறையப்படுகிறான் என்று பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைல நம்ம தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ இப்படிப்பட்டதான ஆதாமின் சுபாவம், அதாவது என்னன்னா ஆதாமின் சுபாவம், இந்த ஜென்ம சுபாவம்
இப்படிப்பட்டதான இந்த பாவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு அது என்னன்னா அடக்கம் பண்ணப்படுகிறது. அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மற்றொன்று எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு பாருங்க, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து இயேசுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். அதாவது என்னன்னா அடக்கம் பண்ணுறதுன்னா அந்த பாவத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து நம்ம என்னன்னா அடக்கம் பண்ணுகிறோம். அததான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, பாவம் நம்ம மாம்சத்தில் மாம்சத்தினால பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அவர் பாருங்க சிலுவையில சிந்தனை நிமித்தமாக அந்த பாவத்தை பாருங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த பாவத்தை நம்முடைய அதாவது என்னன்னா இந்த பாவத்தை நம்ம என்னன்னா இப்படிப்பட்டதான இந்த பாவத்தை நம்ம எப்ப ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம், இந்த பாவத்திலிருந்து இந்த உள்ளான அனுபவத்துல இப்படிப்பட்டதான இந்த பாவத்தை எல்லாம் நம்ம எப்ப அடக்கம் பண்றோம்னா அது அந்த ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக, அதாவது ஞானஸ்நானத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே தண்ணீர் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம அதை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம அடக்கம் பண்ணுகிறோம். அதாவது பழைய மனுஷன் அவனுடைய சுபாவம் எல்லாமே இப்படிப்பட்டதான சுபாவம் பாத்தீங்கன்னா நமக்குள்ளாக அவ்வப்போது பாத்தீங்கன்னா எலும்பும் நம்ம ஒரு காலத்துல விட்டதான பாவமான காரியங்களை பாருங்க, இப்போ நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா நமக்குள்ள அவ்வப்போது பாத்தீங்கன்னா சில காரியங்கள் பாவமான காரியங்கள் எழும்புகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைல இப்படிப்பட்டதான பாவமான காரியங்கள் எழும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்பொழுது நம்ம என்னன்னா அறிக்கை பண்ணணும். நம்ம அந்த பாவம் நமக்குள்ளாக சத்துரு தூண்டும் பொழுது நம்ம இந்த பாவத்தை எல்லாம் என்னன்னா நான் ஆக்கினைக்குள்ளாக அவர் சிலுவை மரணத்தின் மூலமா இந்த பாவத்தை எல்லாம் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டேன் என்று நமக்குள்ளா பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதான ஒரு அறிக்கை பண்ணும் பொழுது அப்படிப்பட்டதான பாவ சுபாவம் எல்லாம் நமக்குள்ளாக எழும்பாது. அன்பு தேவனுடைய பிள்ளைல இப்படிப்பட்டதான அவர் நொறுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா ஞானஸ்நானம் 2வது படியாகிய அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா நமக்குள்ளாக அது நிறைவேறுகிறது. அதாவது என்னன்னா அந்த பாவ மனுஷன் எல்லாம் பழைய பாவ மனுஷன் ஆதாமின் சுபாவம் ஜென்ம சுபாவம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாம் அந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக அப்படியே அடக்கம் பண்ணப்படுகிறது. இது அதாவது எப்படின்னா ஒரு மனுஷனை புதைக்கிற மாதிரி அன்பு தேவனுடைய பிள்ளைல நம்முடைய வாழ்க்கையிலும் என்னன்னா அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நம்ம தியானிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில 2வது படியாகிய இப்படிப்பட்டதான ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா, அந்த அதாவது என்னன்னா அவர் நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டதான இந்த நோக்கம் நம்ம நிறைவேறி இருக்கிறதா என்பதை இந்த காலவெளியில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க 2வது படியாகிய அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் இன்னும் அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் நீங்க எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு நீங்க ஒப்பு விடுங்க. ஒரு நாள்ல என்னன்னா எல்லாருக்கும் என்னன்னா ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைல இல்லாட்டா நம்ம எத்தனை நாட்கள் நம்ம சபைக்கு வந்திருந்தாலும் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நம்ம என்னன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அததான் அவர் யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. மறுபடியும் அந்த பிறக்கிற அனுபவம் தான் பாத்தீங்கன்னா அந்த ஞானஸ்நான சத்தியம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று அது பாருங்க. மெய்யாகவே உண்மையாகவே நான் சொல்றேன்றாரு. ஒரு தடவை மாத்திரம் இல்ல, 2 தடவை சொல்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைல
அங்க இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் இந்த ஞானஸ்நான சத்தியத்தை போட்டு நிறைய பேர் குழப்பிடுவாங்க. நம்ம என்னன்னா இதுல ஒரு குழப்புறதுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாரு, வசனம் தான். அதே மாதிரி என்னன்னா நம்முடைய ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் சரியான ஒரு ஞானஸ்நானம். அது ஒரு காரியத்திலே எல்லாமே பாத்தீங்கன்னா அடங்கி போய்விட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளை இதுல என்னன்னா இப்படிதான் கொடுக்கணுமா அப்படிதான் கொடுக்கணுமா, இந்த ஞானஸ்நானம் தானே இது மாதிரின்னு அந்த 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த நிக்கோதேமு பாத்தீங்கன்னா பரிசேயன், அவன் பாத்தீங்கன்னா அவன் ஒரு போதகனா இருந்துமே அவனுக்கு தெரியாம தான் இருந்திருக்கு. பாருங்க, நீ இஸ்ரவேலில போதகனா இருந்தோம், நீ இஸ்ரவேலில போதகனா இருந்த நீ அறியாமல் இருக்கிறாயான்னு நம்ம நினைக்கலாம். அநேகர் என்னன்னா அநேக விதமான பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களே அவங்க என்னன்னா பிலீவ் பண்றது கிடையாது. அவங்கள என்னன்னா இது ஒன்றும் சரி கிடையாதுன்றதெல்லாம் சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். நம்ம என்னன்னா அதை நம்ம பிலீவ் பண்ண வேண்டிய நம்ம அவசியம் இல்லை. நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வேத வசனம் தான். அவங்க கொடுக்குற ஞானஸ்நானத்துக்கெல்லாம் வேத வசனம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எந்த வசனமுமே நம்ம என்னன்னா கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் முரண்பாடாக கிடையாது. ஒரு தெளிப்பு ஞானஸ்நானமோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குழந்தை ஞானஸ்நானமோ மற்றும் உள்ளதான எந்த இதுவுமே கிடையாது. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததுதான். அதாவது என்னன்னா ஃபுல்லா அடக்கம் பண்ணப்படுறது, அதுதான் அதனுடைய அர்த்தமே. நம்ம பாட்டு மேலால தெளிச்சுட்டு போயிட்டோம்னா அது எப்படி அடக்கம்? நம்முடைய பாவ சரீரம் பழைய மனுஷனை எப்படி நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம்? பண்ணவே முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடையில வந்தது. நம்ம எனக்கு என்னன்னா பைபிள் வசனம் தான் நமக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா 8ஆம் வசனமா அவர் பாருங்க, யோர்தான் நதியில அவர் என்னன்னா ஞானஸ்நானம் இங்க எடுக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியான புறாவை போல அவர் மேல இறங்குறாரு. இல்லை எத்தனாவது வசனம்? 9வது வசனம் பாருங்க. யோர்தான் நதியில் யோவானால் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். எடுத்த பொழுது அவர் கரையேறின பொழுது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினாரு. அது நிமித்தமாக யோவான் என்னன்னா அவன் கன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி பரிசுத்த ஆவியான யார் மேல இறங்குறாரோ அவர் தான் என்னன்னா ரட்சகர்ன்றத என்னன்னா. ஏன்னா யோவான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்காக வேண்டி அந்த இடத்துல பாருங்க அந்த ஆவியானவர் அவர் மேல இறங்குறாரு. அப்போக்கு என்னன்னா ஆவியானவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க செவி கொடுங்கன்னு. அதுக்கு 2 வசனம் தள்ளியே பாருங்க யோவான் ஞானஸ்நானம் கொடுக்குறான். அவனும் பாருங்க ஐனோன் என்னும் இடத்துல அவன் ஞானஸ்நானம் கொடுக்குறான், தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால். அப்படிதான் அங்க வசனமே இருக்கு. 2-3 வசனம் சொல்லுது அந்த இடத்துலதான் வரும். இல்லாட்டி யோவான்ல இருக்கான்னு ஐனோன் என்னும் இடத்துல பாருங்க தண்ணீர் மிகுதியா இருந்தது நிமித்தமாக யோவானும் அங்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் என்று இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைல நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 23 சாலிமூருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்துல பாருங்க தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால யோவானும் அங்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று பாருங்க. தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால. அன்பு தேவனுடைய பிள்ளைல இதனால வேண்டி நம்ம இதை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்ன சொன்னாலும் என்னன்னா நம்ம என்னன்னா நமக்கு முன்மாதிரி ஒரு போதகனோ இல்லாட்டால் என்னன்னா ஒரு அது ரொம்ப படித்தவர்களோ ஒரு பெரிய பரிசுத்தவானோ நமக்கு என்னன்னா முன்மாதிரி கிடையாது. நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன வழியில நடந்தாரோ அந்த வழியில நம்ம நடந்தாவே போதும். அதுக்கு மீஞ்சி நம்ம என்னன்னா அதிகமா அதை போட்டு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம மற்ற காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய அடிச்சுவடுகளே நீங்க என்னன்னா பின்பற்றி வாருங்கள். அவருடைய அடிச்சுவடு அவர் எப்படி பின்பற்றி போனாரோ, அவர் என்னன்னா அவர் மாம்சத்துல நம்மள மாதிரி தான் இருந்தாரு. நம்ம செய்யக்கூடாத காரியத்தை அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யல. அவரு தேவனுடைய குமாரன்றனால அவர் அதை பண்ண முடிஞ்சிட்டு என்னால அதை பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாத எந்த காரியத்தையுமே அவர் செய்யவே இல்லை. அவர் மாம்சத்துல தான் நம்மள மாதிரி இருந்தாரு, நம்மள மாதிரி தான் சாப்பிட்டாரு, நம்மள மாதிரி தான் வளர்ந்தாரு, நம்மள மாதிரி தான் அவர் என்னன்னா பெற்றோருக்கு அடங்கி இருந்தாரு. அவர் பாருங்க 33 வருடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 வருடம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தாருன்னு தான் அவரை குறித்து பாத்தீங்கன்னா
சொல்லப்பட்டிருக்குது அவங்களுடைய பெற்றோருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைல, அதனால நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தை தியானிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? அதை நம்ம நிறைவேற்றும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா நம்முடைய பாவம் அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கம் நம்ம நிறைவேறுகிறது என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா அதுலயே சொல்லப்பட்டிருக்கிறது 53 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் அவர் சிலுவையில் பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைல, இன்று நான் எத்தனையோ குடும்பம் பாருங்க, ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை. அவர் என்னன்னா இளைப்பாறுதல் இல்லாதவங்களா என்னிடத்துல வாங்கன்னு அவர் சொன்னாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அன்பு தேவனுடைய பிள்ளைல, தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சமாதான சந்தோஷம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய இந்த உலகத்துல நமக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அந்த சமாதான சந்தோஷம் நிறைந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இது எப்ப நிறைவேறுதுன்னா, மூன்றாவது படியாகிய நம்ம என்னன்னா அந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பெறும் பொழுது இந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டதான அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ரோமர் 14:17 பாருங்க, அவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியின் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகவும் சந்தோஷமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைல முதலாவது படி பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவை பாத்தீங்கன்னா வாயினால அறிக்கையிட்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது படி ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது. மூன்றாவது படி பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. அன்பு தேவனுடைய பிள்ளைல, இந்த அபிஷேகத்தை எல்லாரும் பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுகிறவர்களா காணப்பட வேண்டும். அவர் என்னன்னா மாம்சமான யார் மேலும் என் நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம யோவான் பாருங்க, அவர்கிட்ட யோவான் சொல்லும் பொழுது அவன் சொல்றது என்னன்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆவியினால உள்ள ஞானஸ்நானம். அவர் பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு தருவது. என்னென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு, மரித்தாரு, மறுபடியும் அவர் போவதற்கு முன்பாக இந்த பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் பாத்தீங்கன்னா கொடுத்து போய் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே அவர் மார்க் 9:1 பாருங்க, அங்குள்ளவர்களை பார்த்து அங்க சொல்றாரு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பலத்தோட இங்க நிற்கிறவர்கள் அன்றியும் அவர் அவர்களை நோக்கி சிலர் தேவனுடைய ராஜ்யம், இங்க நிற்கிறவர்களை சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க நிற்கிறவர்களை சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு. இது என்ன ராஜ்யத்தை குறித்து சொன்னாரு? இது என்னன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவர்கள் அந்த பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தை தான் அவர் என்னன்னா அந்த இடத்துல சொல்றாரு. இப்படிப்பட்ட என்னன்னா சமாதானத்தை உண்டாக்கக்கூடியதான அந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக மரணத்தை காண மாட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதனால்தான் அந்த சீசர்கள் இடத்துல அவர் சொன்னாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் என்னன்னா எருசலேமில் காத்திருங்கள் என்று அப்போஸ்தலர் 1:5 நினைக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அவங்க பாருங்க, பிதாவின் வாக்குத்தத்தத்துக்காக அவர்கள் என்னன்னா காத்திருக்கிறாங்க. அந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த 120 பேர் கூடியிருந்ததானே அந்த இடத்துல பாருங்க, இந்த 120 பேரும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தினது நிமித்தமாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு தருகிறார். அவர் பாருங்க, அந்த 1ஆம் நூற்றாண்டில் எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ,
எப்படி வல்லமையாக இறங்கினாரோ கிரியை நடப்பித்தாரோ அதே ஆவியானவர் இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவர் ஒரு தேற்றரவாளன் என்று அவரை குறித்து சொல்லப்படுறார். அதனாலதான் அவர் சொல்றாரு யோவான் 14:16 பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு வந்தருள்வார் என்று சொல்றாரு. அதே 16:7 பாருங்க, என்னை அறிந்தீர்களானால் இல்ல நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்த தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் என்று. அவர் என்னன்னா இந்த உலகத்தை விட்டு நான் மறித்து போயிடுவேன், ஆனாலும் உங்களுக்காக வேண்டிய ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த 3வது படியாகிய அவருடைய நோக்கம், அந்த சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் நம்ம நிறைவேறுகிறது. யாரெல்லாம் அந்த பரிசுத்த அபிஷேகம் தெரியலையோ அதுக்கெல்லாம் தேவனிடத்துல கேளுங்க. அவர் என்னன்னா எல்லாருக்கும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒருவனுக்கு நான் தூரமானவர் அல்ல என்று சொல்றாரு. அவர் அந்த பரிசுத்த அபிஷேகத்தை குறித்து எல்லாம் அந்த மத்தேயுல சொல்லும்போது அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் தாப்பனா இருக்கிற இடத்துல அப்பத்தை கேட்டா அவன் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, இப்படி எல்லாம் அழக காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்கள் உங்களுக்கு நானே நன்மைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீங்க என்னிடத்துல கேட்கும்போது நான் அந்த பரிசுத்த உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லிட்டு அவர் அந்த சம்பவத்துல சொல்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையில, அதனால நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்கும் பொழுது தேவன் நமக்கு பாத்தீங்கன்னா அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம என்னன்னா சோர்ந்து போக வேண்டாம். அவரிடத்துல நம்ம என்னன்னா நம்ம தாழ்த்துவோம், நம்ம ஒன்றுமில்லை என்று நம்ம தாழ்த்தி அவருடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது அந்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதது நிமித்தம் தான் அநேகர் பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்துல போறது. கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ள வருவாங்க, நிற்பாங்க, அதுக்கப்புறம் என்னன்னா சோதனை போராட்டம் அநேக காற்றுகள் அவர்களுக்கு எதிராக வீசும் பொழுது அவங்க பலனை இழந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்தில் போவதனுடைய காரணம் இதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த 3 விதமான படிகளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இருக்கின்றோம். இந்த 3 ஸ்டேஜிலையும் ஒரு விசுவாசி என்றதான சொல்லப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 விதமான அனுபவங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். 4வதாக பார்த்தீங்கன்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். அந்த 54:5 பாருங்க, இன்று அவர் சிலுவை சிந்தினதான அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டதான அந்த அவருடைய கரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கப்பட்டது. அவருடைய கரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தழும்புகள் நிறைந்த கரங்களாக காணப்பட்டது. அதனாலதான் அவர் உயிர் பிறந்த பிற்பாடு கூட யோவான் தோமாட்ட சொல்றாரு, நீ என்னன்னா தடைப்பாரு, தழும்புலாம் என்கிட்ட இருக்கிறத பாரு, என்னெல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லி கூட அவர் சொல்றாரு. அந்த தேவனுடைய பிள்ளையில அவருடைய தழும்பு பாருங்க என்னைக்குமே மாறாது. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஐடென்டிட்டியா என்னன்னா தழும்பு தான். எல்லா இதுலயும் பாருங்க, எல்லாருக்கும் எங்கெங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல தழும்பு இருக்கும். அதை வச்சுதான் அவங்க என்னன்னா ஐடென்டிட்டி. அந்த தழும்பு என்னன்னா சாவுற வரைக்கும் என்னன்னா அது அந்த மாம்சம் அழியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தழும்பு இருக்கதான் செய்யும். அன்பு தேவனுடைய பிள்ளை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய தழும்பானது இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் மரித்து உயிர் பிறந்தும் அந்த தழும்பானது இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தழும்பானது இன்றும் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் 1 பேதுரு 2:24 அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகினீர்கள் என்று சொல்றாரு. அதனால நமக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டு. எப்படிப்பட்ட வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், இந்த கால வேளையில் அவர் சிலுவையில் சிந்தினதான இரத்தத்தின் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான தெய்வீக சுகத்தை தேவன் தருகிற தேவனாக இருக்க. அன்பு தேவனுடைய பிள்ளையில வியாதி பலவீனத்தோடு இருக்கிறதான நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம ஜெபித்து நம்ம என்னென்னா முதலாவது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்கு மாத்திரம் ஜெபிப்பதோடு மட்டும் அல்லாமல், அதாவது நம்மளோடு இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இப்படிலாம் ஒரு வியாதி பலவீனத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது
அவர்களுக்காகவும் நம்ம ஜெபித்து இப்படிப்பட்டதான தெய்வீக சுகத்தை நாம் வாங்கி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கல்வாரி சிலுவையின் அந்த கல்வாரி சிலுவையை குறித்து தியானிக்க இருக்கிறதான இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் ரத்தம் சிந்தினார். மற்றபடி என்னென்ன சடங்காச்சாரமாக நம்ம சில காரியங்களை செய்வதற்காக தேவன் என்னென்ன ரத்தம் சிந்தவில்லை. அந்த தேவனுடைய பிள்ளைய மனு குலத்துக்காக அவர் தம்மையே பார்த்தீங்கன்னா பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம், அதே நேரத்தில் இந்த 3 காரியங்களும் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது 4வதாக தேவன் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் தெய்வீக சுகத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்னென்னா இப்படிப்பட்ட 3 விதமான காரியங்கள் எல்லாம் நிறைவேறாதவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு மனப்பூர்வமாக ஒப்போடுங்க. தேவன் என்னென்னா மறுபடியுமாக உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் அவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தினதான இரத்தத்தினுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக நாம் காணப்படட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.